ஒரு சமயம் அலெக்சாண்டர் மாசிடோனியா அரண்மனையில் நின்று கொண்டிருக்கின்ற போது மக்கள் எல்லாம் வருவதை அறிந்த இந்த அலெக்சாண்டர் இராணுவ உடையில் இருப்பார், சரி செய்து கொள்வார். அப்போது கண்டும் காணாமல் இந்த மக்கள் எல்லாம் வேறு திசையில் சென்று கொண்டிருப்பார்கள். துணுக்கூட்ட ஐயமுற்ற தளபதியிடம் அழைத்து, தளபதியாரே, நான் உலகை வென்றவன், என்னை பாராமுகம் கொண்டு வேறொரு திசை செல்லுகின்றார்கள், ஏன் என்று கேட்கின்ற போது அந்த தளபதி சொல்லுகின்றார், மெத்த படித்த டயோஜனின் சொற்பொழிவை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கின்றார்கள். அப்படியா? அவர் அறிஞர், அவரை நான் பார்க்க வேண்டும், என்னை இங்கே அழைத்து வா என்று சொல்லுகின்றார். அதற்கு உடன்பட்டு செவிச்சாய்த்த அந்த தளபதியும் டயோஜனிஸ் இருக்கும் இடம் செல்லுகிறார். டயோஜனிஸ் அப்போது ஒரு கூரையின் நடுவில் சூரிய வெளிச்சத்தில் நூலை படித்து கொண்டிருக்கிறார். அப்போதெல்லாம் இந்த எடிசன் என்பவர் பிறக்கவில்லை, அப்போது மின்சாரம் இல்லை. அப்போது தளபதி கேட்கிறார், உன்னை அரசர் அழைத்து வர சொன்னார். நான் அரசரை பார்ப்பதாக நான் அரசர் என்று சொல்லவில்லையே, ஒன்று சொல்லுகிறேன், வேணுமானால் அரசர் என்ன வந்து பார்க்கட்டும், கிளம்பு என்று சொல்கிறார். திருக்குற்ற ஐயமுற்ற அந்த தளபதியோரோ இப்படி பேசுகிறார் என்று மன்னனிடம் சொன்னார். மன்னனும் அதற்கு உடன்பட்டு வருகிறார். ஆனால் அதற்கு முன்னர் அலெக்சாண்டரை பற்றி நாம் சொல்லுகின்றோம். அலெக்சாண்டர் என்பவர் இந்த சாக்ரட்டிஸின் மாணவன் பிளேட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டிலின் மாணவன் தான் இந்த அலெக்சாண்டர். 6 ஆண்டு காலம் அவருக்கு சிஷியனாக இருந்தவன். ஒரு ஹிலியட் என்ற காவியத்தை தலையாணியாக வைத்து தூங்கக்கூடியவன். இந்த பாரசீக போரில் நாட்டை வெல்லுகின்ற போது ஒரு தங்க கிண்ணம் கிடைக்கிறது. அந்த கிண்ணத்தில் எதை வைக்க வேண்டும் என்று எல்லாரும் கருதுகின்ற போது அந்த ஹிலியட் என்கின்ற காவியத்தை வைக்க வேண்டும் என்று அதில் வைத்தானாம் இந்த அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞன் அலெக்சாண்டர் துணுக்குட்டான். சரி, நான் பார்க்க எத்தமிக்கிறேன் என்று குதிரை ஏறி போகின்ற போது இந்த டயோஜனிஸ் இருக்கும் இடத்தில் சென்று குதிரையோடு போய் நிற்கிறான் எதிரே. அதற்கு இந்த டயோஜனிஸ் சொல்கிறானே, சூரிய வெளிச்சத்தில் நான் புத்தகத்தை படிக்கிறேன், நீயே குறுக்கே வருகிறாய், பிறகு ஓரமோ செல்லு என்று எனக்கு இடையூறாக இருக்காது என்று சொல்லுகின்ற போது துணுக்குற்ற அலெக்சாண்டர் கேட்பார், நான் உலகை வென்றவன் அப்பா, நீ கூரை குடிசையில் நடுவில் உட்கார்ந்து கொண்டு நூலை படிக்கிறாய், என்னை பார்க்க மக்கள் வருவதில்லை, உன்னை பார்க்க ஏன் மக்கள் கூடுகிறார்கள் என்று கேட்கின்ற போது அந்த டயோஜனிஸ் சொல்லுகின்றார், நான் நூலின் அறிவால் மக்களை என்னை சந்திக்கிறார்கள், நீ போரின் வாளின் நுனியால் மக்களை பல பேரை கொண்டு வைக்கிறாய், நான் நூலால் அறிவால் மக்களை கொண்டு திருப்புகிறேன் என்று சொன்னார். அதற்கேட்ட அலெக்சாண்டர் தலைவணங்கி நின்றான். நானும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.